ஒரே மாதிரி செய்யாமல் மட்டன் எடுத்தால் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆமாங்க, நம்ம செய்ய போகிறது மட்டன் ரோகன் ஜோஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கலாம். அடுத்ததாக 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது போல் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 4 தக்காளியை வேக வச்சு ஆறின பிறகு இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மெயின் ப்ராசஸ்க்கு வருவோம். ஒரு வானலில் நிறைய ஆயில் விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நிறைய ஆயில் தான் சேர்க்கணும். தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, இலை இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இந்த எண்ணெயில் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன், அதை சேர்த்து மிதமான தீயில் 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் இது போல் வதனதுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது போல் வதக்கி அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு தான் இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்குது. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு வேக வச்சு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி இதை அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் மூடி வேக விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வாசனையாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. லாஸ்ட்டாக இதில் ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா மட்டன் ரோகன் ஜோஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.